மன்னா டிவைன் ஊழியங்கள் சார்பாக மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் கூட நம்ம சாத்தானுடைய செயல்பாடுகளை குறித்து நம்ம தொடர்ந்து ஒரு சீரியலாக நம்ம தியானிக்க போகிறோம். இது நிச்சயமா ஒரே யூடியூப்ல இருக்காது. சாத்தான் யார் என்ன அப்படிங்கிறத குறித்து நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். சாத்தான் பற்றி தெரிவதற்கு முன்பதாய் அவன் யார், அவன் எங்கே இருக்கிறான் என்பதை குறித்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது சாத்தானுடைய இருப்பிடம் என்ன அப்படிங்கறது குறித்து நம்ம வாசிக்க கேட்போம். சாத்தானின் இருப்பிடம் வானமண்டலம், பூமி. ஓகே, இங்க நம்ம வாசிக்க கேட்டோம். சாத்தான் இரண்டு முக்கியமான இடங்களிலே இருக்கிறதாக நமக்கு வேதாகமம் சொல்லுகிறது. ஒன்று வானமண்டலம் என்று சொல்லப்படுகிறது. பூமி இருக்கு என்று சொல்லப்பட்டால் அந்த பூமியை சுத்தி மேல் பரப்புல முழுவதும் சாத்தானுடைய ஆளுகையும் அதிகாரமும் காணப்படுகிறது. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கவிருக்கிறோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வானமண்டலத்துல பிசாசு இருக்கிறதாகவும் அது அந்தகார லோகாதிபதியாக, அது பொல்லாத ஆவியுடைய சேனைகளாக இந்த துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு கூட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படின்னா வானம் சுத்தி பூமியை சுத்தி இருக்கிறது. இதனுடைய மேற்பரப்புல, பூமியை சுத்தி இருக்கிறதான மேற்பரப்புல சாத்தானுடைய ஒரு முக்கிய பிரிவாய் இருக்கிற அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் தேவனாய் இருக்கிறவன், வல்லமைகள், இது எல்லாமே இந்த பூமிக்கு மேல அந்த சாத்தானுடைய ஒரு கூட்டம் செயல்படுகிறது. அப்போ இந்த வசனத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது சாத்தானுடைய முதல் இருப்பிடம் வானத்திலே பூமிக்கு மேலே இருக்கிறதாய் நம்ம காணப்படுகிறது. அடுத்ததாக சாத்தானுடைய இரண்டாவது இருப்பிடத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது சாத்தானுடைய இன்னொரு முக்கியமான ஒரு இருப்பிடம் எது என்று சொல்லப்பட்டால் பூமி தான். அவன் பூமி முழுவதும் உலாவி அதிலே சுற்றி சிரிந்து வருகிறான் என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு சில வசனத்தை நாம் வாசிக்கவிருக்கிறோம். வாசிப்போம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இந்த இடத்துல நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம், பூமியிலே சாத்தான் விழுந்ததாகவும் அவன் மட்டும் அல்லாதபடி அவனோடு கூட இருக்கக்கூடிய எல்லா தூதர்களும் எங்க விழுந்திருக்கிறாங்க, இந்த பூமியின் மேலதான் விழுந்திருக்கிறதாக வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? சாத்தானை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம முதலே பார்த்தோம், அவனுடைய முதல் இருப்பிடம் வானம் என்று பார்க்கிறோம். இரண்டாவது இருப்பிடம் தான் இந்த பூமி அப்படிங்கிறது குறித்து பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்த்து விடுவோமே. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம 1 யோவான்ல கூட நம்ம பார்க்கும் பொழுது அப்ப இந்த பூமியில முழுவதும் உலகத்தின் அதிபதி என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் அதை நம்ம பார்க்கும் பொழுது இது உலகம் முழுவதும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த சாத்தானும் அவனுடைய சேனைகளும் வெளிப்படுத்தின விஷயத்துல பார்த்தபடி இவங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பூமிக்குள்ளாகத்தான்
இருக்கிறார்கள். இவங்க என்னதான் ஏன் எதற்காக இந்த பூமியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டா வேற யாருக்கெல்லாம் இல்லை, உங்களை மனிதர்களை துன்பப்படுத்துவதற்கு, மனிதர்களை அழிப்பதற்கான காரணத்திற்காகவே தான் இந்த பூமியிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலிருந்தே நம்ம பார்க்கும் பொழுது சாத்தானுடைய படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே அவன் சாத்தான் பூமியோடு கூட தொடர்புள்ளவனாக காணப்படுகிறான். அப்ப பூமியோடு கூட தொடர்புள்ளவனாய் காணப்பட்டவன் என்னைக்கு இந்த தூதன் பாவம் செய்து சாத்தானாய் மாறினானோ அன்னைக்கே அவனுடைய ஸ்தானம் அகற்றப்பட்டது. எசேக்கியேல் 28 வாசிக்கலாம். ஏசாயா 14 அதிகாரத்துல கூட இதை குறித்து நம்ம வாசிப்போம். அவனுடைய ஸ்தானம் அங்கிருந்து நீக்கப்பட்டு அந்த இடத்துலதான் யார் வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவர் மனிதனை, உங்களையும் என்னையும் அவர் படைத்திருக்கிறார். ஒரு வகையில் சொல்ல போனா மனிதனை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமி யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா சாத்தான் கிட்டதான் இருந்திருக்கு. அந்த சாத்தான் இந்த பூமியில இருக்கக்கூடிய அவனுக்குரியதான ஸ்தானத்தை பாவம் செய்தது நிமித்தமாக அவனுக்கு இருக்கிறதான அந்தஸ்து, ஸ்தானம், பொறுப்பு, ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அந்த இடத்துல மனிதனை தேவன் கொண்டு போய் வைத்திருக்கிறார். வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இந்த மனிதனை கொண்டு போய் வச்சதுனால இந்த சாத்தான் மனிதனிடத்துல போராடி கொண்டிருக்கிறார். எப்படியாவது மனிதனை பாவத்துல தள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட தான் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா மனிதனுக்கு விரோதமாக செயல்படுகிறதா வேதாகமம் சொல்லுகிறது. அதை குறித்து ஒரு வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 12 வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இந்த இடத்துல நம்ம ஒரு வசனத்தை கேட்டோம். ஆபத்து வரும். பூமியிலே குடியிருக்கக்கூடியதான ஜனங்களே, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும். அப்போ வேதாகமம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மனித குலத்திற்கு சாத்தானால, அவனுடைய தூதர்களால, வானமண்டலத்திலிருந்தும் ஆபத்து வருகிறது. பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறதான இந்த சாத்தானால தொடர்ந்து மனிதர்களுக்கு கட்டாயம் ஒரு ஆபத்து, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க கேட்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் வருமா, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு வராதா அப்படின்னா இல்ல, 2 விதமான கூட்டத்தாருக்கும் வருகிறது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வரும். விசேஷித்தமாய் ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து கொள்ளணும். அவனோடு கூட எல்லா மனிதர்களுக்கும் போராட்டம் இருக்கிறதாகவே நமக்கு வேதாகமம் நமக்கு பார்த்தீங்கன்னா எபேசியர் 6 அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லப்படுகிறது. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்தகார லோகாதிபதிகளோடும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான தேவனானவனோடும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் போராட்டம் இருக்கிறது. இந்த ஒரு குறிப்பிட்ட வசனம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருந்தாலும் உண்மையில சொல்ல போனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களும் பரலோகம் போய்விடக்கூடாது, எப்படியாவது பாவம் செய்து அவன் பாவத்திற்கு அடிமையாகி பாவத்தின் தண்டனையாய் இருக்கிற ஆகினி தீர்ப்பாய் இருக்கிற நரகத்திற்கு போக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தான் எப்படியாவது எல்லாரையும் பாவத்துல தள்ளணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அவன் போராடி கொண்டிருக்கிறான். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்ப நம்ம வாசிக்க கேட்டோம். எதிரியா இருக்கிற பிசாசு, சாத்தான் என்ற ஒரு எபிரேய சொல்லுக்கு ஒரு அர்த்தமே என்ன அப்படின்னா எதிரின்னு அர்த்தம்.
எப்படி அல்லேலுயா என்ற ஒரு வார்த்தையை, எபிரேய வார்த்தையை எல்லா மொழியிலையும் நம்ம மொழிபெயர்க்காம அதையே எபிரேய வார்த்தையை பயன்படுத்துகிறத போலத்தான் சாத்தான் என்று சொல்லப்பட்டதான எபிரேய வார்த்தையும் இன்னைக்கு மொழிபெயர்க்காதபடிக்கு எல்லா மொழிகளிலும் அதே வார்த்தையை சாத்தான் என்று பயன்படுத்துகிறோம். அதற்கு சரியான ஒரு பொருத்தமான அர்த்தம் என்ன என்று சொல்லப்பட்டால் எதிரி. அப்ப இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எதிரி, மனித குலத்திற்கு எதிரியா இருக்கக்கூடிய ஒருவன் எப்படியாவது மனித குலத்தை விழுங்கலாம், அழிச்சிடலாம், நாசம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட அவன் செயல்படுகிறான். யோவான் 10:10 கூட நமக்கு தெரியும், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அப்போ அவன் அழிப்பதற்காக, திருடுவதற்காக, மோசம் செய்வதற்காக, தண்டனை கொடுப்பதற்காகவே என்ன பண்றான்னா சாத்தான் தொடர்ந்து அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம யாராவது கேட்கலாம், ஆண்டவர் என்ன படைச்சார், நல்லதுதான், கர்த்தருக்கு சோத்திரம், அவனை படைச்சு அவன் வீணா போயிட்டான், கர்த்தருக்கு சோத்திரம், ஏன் ஆண்டவர் இப்படி கொண்டு போய் அவன் கையில் என்னை மாட்ட வச்சுட்டாரு அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். நீங்க மட்டும் இல்லை, நானும் கூட ஒரு காலத்துல யோசிச்சதெல்லாம் உண்டு, உண்மைதான், மாற்றமெல்லாம் இல்லை. நமக்கு வருகிற அந்த யோசனைகள் சரிதான். சாத்தானால எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க, விசேஷித்தமாய் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவனுடைய சோதனையாகட்டும், அவன் தரக்கூடியதான பிரச்சனைகள் ஆகட்டும், அவன் மூலமாய் வரக்கூடியதான எந்த ஒரு காரியமாகட்டும், அது உங்களிடத்தில் அவன் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டால் தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவனால் வரவே முடியாது. ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். நிச்சயமா நம்ம சொல்ல பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவன் வேதத்துல யாரையும் தொட்டதாக, பிரச்சனைகளை கொண்டு வந்ததாகவே நமக்கு சொல்லப்படல. அதற்கு ஆதாரபூர்வமான பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தையும் புதிய ஏற்பாட்டு ஒரு வசனத்தையும் நம்ம பார்க்க போறோம். முதலாவது யோபு புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். யோபு 1:12, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யோபுக்கு வந்ததான ஒரு சோதனையை நம்ம பார்க்கிறோம். யோபுவை குறித்து பார்க்கும்பொழுது அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்ததாகவும், 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் மிருக ஜீவன்களும் அப்படின்னு சொல்லிட்டு திரளான பணிவிடைக்காரர்களும் வேலைக்காரங்களும் கிழக்கத்து புத்திரர்களுக்குள்ளாக பேர் பெற்ற பெரிய ஒரு நபராக யார் இருந்தார் என்று சொல்லப்பட்டால் யோபு தான். ஆனால் இவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே நாளில் மொத்தம் அவனிடத்துல இருந்த அவ்வளவு செல்வமும், அவ்வளவு அந்த ஒரு அந்தஸ்தும், அந்த பதவியும், அவனுக்கு இருந்ததான ஆஸ்திகளும் ஒரே நாளில் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதாய் பார்க்கிறோம். நம்ம நினைக்கலாம், இது எப்படி ஒரே நாளில் நடக்குமா அப்படின்னா, நடந்தது. இன்னைக்கு நமக்கு வரக்கூடியதான பிரச்சனைகள்லாம் யோபுக்கு வந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சாத்தானால பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது எல்லாருக்குள்ளே வந்திருக்கிறது. ஆனால் உலகத்திலேயே கொடுமையான பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்களே என்று சொல்லப்பட்டால் முதலாவது நபர் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து தான். அவரை விட பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் யாருமே சந்திச்சதில்லை. அதற்கு அடுத்ததாக சாத்தானிடத்துல துன்பங்களும் சோதனைகளும் அதிக அளவுல பெருமளவுல வந்தது என்று சொல்லப்பட்டால் அது யோபு என்று நம்ம சொல்லலாம். நான் சொல்றேன், ஏன்னா ஒரே நாள்ல எல்லா 10 பிள்ளைகளும் இறந்திருக்கிறார்கள். ஒரே நாளில் தன்னுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்துக்கள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் அனைத்தும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. யாராவது நீங்க சொல்லுவீங்களா, எனக்கு யோபை விட எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைனால நம்மளாம் அப்பப்போ எந்திரிச்சு சர்ச்சில் வேற சாட்சி வேற சொல்லுவோம். யோபுக்கு கூட அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைங்க, எனக்கு மட்டும்தான் அவ்வளோ பிரச்சனை நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. இல்லை, யோபுக்கு வந்த சோதனையை போல யாருக்கும் வரவே இல்லை. ஆனால் இவ்வளவு வந்ததும் தேவனுடைய அனுமதியுடன் தான் அது வந்திருக்கிறது. தேவன் அனுமதி தரவில்லை என்றால் சாத்தானால ஒன்றுமே செய்திருக்க முடியாது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம யோபு புத்தகத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். யோபு 2-ம் அதிகாரம் 7-ம் வசனம்,
அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், முதலாவது சோதனை வந்த ஒரு சில நாட்களுக்குள்ளாய், ஒருவேளை ஒரு வாரமா இருக்கலாம், அல்லது 4 நாளா இருக்கலாம், மேபி ஒரு மாதம் கூட இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, முதல் சோதனையிலிருந்தே அவனுக்கு ஆறுதலும் தேறுதலும் கிடைக்காத, அது தன்னுடைய பிள்ளைகள் மரணம் எல்லாமே போய் ஒரு ஏழையா, பரம ஏழையா உட்கார்ந்து இருக்கிறதான நேரத்துல ஏற்பட்ட இன்னொரு சோதனை தான் நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய கொடிய பருக்களால் தலையிலிருந்து கால் வரை பயங்கர ஒரு கொடிய பருக்களால் அவன் பாதிக்கப்பட்டதாய் சொல்லப்படுகிறது. அவனுக்கு வரதான சோதனையை குறித்து இந்த 2ஆம் சோதனையில சில வேதாகம வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அது ஒரு கேன்சர் வியாதி. ஏன்னா அவனுடைய எலும்புல பிரச்சனை வந்ததாக வேத வசனங்கள் சொல்லுகிறது, ரத்தத்துல மாம்சத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அது நிச்சயமா இன்னைக்கு இருந்தா ஒருவேளை அந்த என்னவான்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அது பெரிய எல்லா கேன்சர், உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கேன்சரு ஒரே ஆளுக்கு வரும்னா அது யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா யோபுக்கு மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ சொல்லுங்களேன், நீங்கள் யாராவது நானாவது நீங்களாவது சொல்ல முடியுமா? யோபுக்கு வந்த பிரச்சனையை விட, போராட்டத்தை விட எனக்கு வந்திருக்குன்னு சொல்லுவோமா? இல்லை, வரல. யோபுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறது. அதுவும் தேவனுடைய அனுமதியுடன் தான் வந்திருக்கிறது. ஆண்டவரா பார்த்து அனுமதிக்கலைன்னா அது நடந்திருக்காது. புதிய ஏற்பாட்டில் கூட இதற்கு இணையாக இன்னொரு சம்பவத்தை நாம வாசிக்கவிருக்கிறோம், கேளுங்களேன். லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நமக்கு லூக்கா 22ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சாத்தான் இருக்கிற எல்லா சீசர்களை புடைப்பதற்காக, அவர்களை சோதிப்பதற்காக உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்ப பர்மிஷன் கிடைச்சிருக்கு. ஒருவேளை ஏசப்பாவா பார்த்து சீஷர்கள் என்னை யாரும் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருந்தான்னு வைங்களேன், சாத்தானால ஒண்ணுமே செய்திருக்க முடியாது. அப்போ எந்த ஒரு சோதனையாகட்டும், பிரச்சனைகளாகட்டும், போராட்டமாகட்டும், அது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டால் அது தேவ அனுமதியுடன் வருகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏசப்பா ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அனுமதி கொடுத்துட்டேன், அவன் என்கிட்ட உத்தரவு கேட்டான், நான் கொடுத்துட்டேன், பெர்மிஷன் கேட்டான், நான் அதை கிராண்ட் பண்ணி இருக்கிறேன். நீ மட்டுமல்ல பேதுருவே, உன்னோடு கூட இருக்கிற எல்லா சீசர்களும் அவர்கள் சாத்தானால ஏதாவது விதத்துல அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தும்படி, ஒரு பிரச்சனை உண்டாகும்படி என்னிடத்துல அனுமதி கேட்டான், அது நான் கொடுத்தேன் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நமக்கு பிரச்சனைகள் வரும் என்றால் அது வருகிறது, அது சாத்தான் இடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டால் வருகிறது. ஆனால் தேவனுடைய அனுமதி இல்லாமல் அது வருவதில்லை. ஒரு தேவ பிள்ளைக்கு நம்ம நினைக்கிற, ஆண்டவர் போய் இப்படி போய் கொடுத்துட்டாரே, பிசாசு கையில கொடுத்து நம்ம வச்சு ரிவிட் எடுக்கிறாரே அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஏன் ஆண்டவரா பார்த்து அவருக்குள்ளதான நானு, அவரா நேரடியா எங்கிட்ட எதையும் டீல் பண்ண மாட்டாரா, அவரா எங்கிட்ட எதையும் மாத்திக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா அப்படின்னா நியாயமான கேள்விகள் தான், தவறில்லை. ஆனால் சில விஷயங்களை சில பேரை வைத்துதான் செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். நம்ம இப்ப வாசிச்ச அதே வசனத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். நீங்க பாருங்க, அது எப்படிப்பட்ட சீமோனுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் எப்படிப்பட்டதான ஒரு சோதனை என்று சொல்லப்பட்டால், கோதுமையை சுலகினாலே வைத்து நடத்தக்கூடியதான ஒரு சோதனை. சுலகு என்று சொல்லப்பட்டால் சிங்கள வார்த்தை, பழைய தமிழ் அது முறம் என்று சொல்லப்படுகிறது. முறத்துல கோதுமையெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா அதை வச்சுட்டு புடைக்கிறது. எதற்காக புடைக்கிறோம் நீங்களே சொல்ல முடியும். என்ன, ஒவ்வொரு முறையும் கோதுமையை வச்சு முறத்தினால இப்படி புடைக்கப்படும் பொழுது அந்த கோதுமைக்குள்ள இருக்கிறதான பதறு நீங்கும், குப்பை நீங்கும், கல்லு மண்ணு எதெல்லாம் வேண்டாது இருக்கும் அத்தனையும் கழிவுகளும் அந்த கோதுமையை விட்டு சுத்திகரிக்கப்படும்.
அதற்காகத்தான் இந்த சாத்தானால் வருகிற பிரச்சனையே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அதே ஒரு விஷயத்தை தான் நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா யோபனுடைய காரியத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த சோதனை நடந்தது உண்மைதான். அந்த சோதனையுடைய முடிவிலே அவன் இரட்டத்தலையாக ஆசீர்வதிக்கப்படுவதை குறித்து கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சாத்தான் இந்த இடத்துல சுலகுல கோதுமையை வைத்து புடைக்கிறது போல புடைப்பு காணப்படுகிறது. அது நல்லா நடக்கட்டும், தப்பு இல்லை. அதனால சோதனை வருகிறதுனால நானும் சரி நீங்களும் சரி சுத்திகரிக்கப்படுகிறோம். அது ஒரு நல்ல ஒரு கோதுமையாக, ஒரு ஆசீர்வாதம் உள்ள, எல்லாவற்றுக்கும் பயன்படக்கூடிய ஒரு கோதுமையாக மாறுவதற்காக மட்டுமே இந்த சோதனை நடக்கப்படுகிறது. நம்ம என்ன இது புடைக்கிறது, ஆண்டவர் புடைச்சா என்ன நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு முறை விஷயமா ஐயோ என் பிள்ளைக்கு வலிக்குமே, என் குழந்தைக்கு வலிக்குமே அப்படிங்கிறதான ஒரு என் கையில் அதை கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், அவனுக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கும், எதெல்லாம் அவன் அசுத்தமாக இருக்கிறான், எதெல்லாம் அவன் பரிசுத்த குடைச்சலாக்குகிறான், எதுலெல்லாம் தவறுகிறான், பாவம் செய்கிறான் என்பது அவன் ரொம்ப தெளிவா கரெக்டா லிஸ்ட் போட்டு புக்கில் எழுதி வச்சிருக்கிறான். அவன் அதனால அவனுக்கு தெரியும் அந்த காலம் வர அந்த பாவமும் அந்த பிரச்சனையும் நம்மை விட்டு நீங்கும் வர அது தொடர்ந்து சுலகினாலே புடைக்கப்பட்டிருப்போம். அது மாற்றமில்லை. ஆனால் சோதனை என்பது சுத்தம் செய்யப்படுவதற்கு, பரிசுத்தமாவதற்காகத்தான். நம்ம ஒரு முறை நம்ம கூட நினைக்கலாம், எதற்காக இப்படிப்பட்ட ஒரு சோதனையெல்லாம் நமக்கு வருகிறது அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். அதற்கும் நமக்கு வேதாகமம் நமக்கு பதில் சொல்லுகிறது. வாசிப்போமே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறியதான உனக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலம் என்று சொல்லப்பட்டால் என்ன அப்படின்னா எல்லாமே. சகலம் என்ற ஒரு வார்த்தைக்கு ஆல் திங்ஸ், எல்லா விஷயமும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. ஒருவேளை அந்த பிரச்சனையும் போராட்டம் மனிதர்களிடத்திலிருந்து வரலாம், சாத்தானிடத்திலிருந்து வரலாம், வேற ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தமாகவும் கூட அது நமக்கு வரலாம். ஆனால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறதான உங்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறதான உங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்பதை நம்புங்கள், விசுவாசிங்கள், பொறுமையோடு கூட காத்திருங்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். வேதாகமம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே உங்களை முன்குறித்த ஆண்டவர் இந்த நாளில, இந்த இடத்துல, இந்த கிழமையில, இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட பிரச்சனை வரப்போகிறது என்பதை இன்னைக்கு சந்திக்கிறதான, இன்றைக்கு உங்களுக்கு அல்ல, உலகம் தோன்றுவதற்கு பல 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் அதை என்ன பண்ணி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டார், முன்குறித்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்க பேரை நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பேர்லையும் நீங்க சந்திக்கிறதான பிரச்சனைகளுக்கும் உண்மையா சொல்லப்பட்டா இன்றைக்கு அல்ல, நீங்க சந்திக்கிறது இன்னைக்கு நாம உங்களுக்கும் அது புதிதாய் காணப்படுகிறது. ஆனால் அந்த பிரச்சனை இன்னைக்கு இது புதிய இல்ல, இப்படிதான் நடக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் நடக்க போகிறது. இது இந்த இடத்துல சாத்தானால இந்த எல்லையை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. பிரச்சனையினுடைய முடிவிலே நான் எல்லாவற்றையும் நேர்த்தியாக, நன்மையாக, ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்பதையும் கூட ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர்
1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென். நீங்க பாருங்க, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அது நன்மையாகட்டும், தீமையாகட்டும், கஷ்டமாகட்டும், நஷ்டமாகட்டும், எதுவாகட்டும், ஒரு காரியத்தை நம்புங்க, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம், அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதனால தான் யோபு அவன் சொல்லுவான், அவன் எழுந்திருந்து அவன் சொல்லுவான், என்ன தெரியுங்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ சில போராட்டங்களும் பிரச்சனைகளும் காணப்படும் பொழுது நீங்க தெளிவா புரிந்து கொள்ளுங்க, அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாறும். யோபுக்கு நடந்தது போல அது ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதமாய் தீரும். பேதுருவுக்கு நடந்தது போல அந்த சோதனைக்கு பிறகுதான் பேதுருவனுடைய ஒத்த பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறதும் சபை மொத்த சபைக்கும் தலைவனாய் மாறுகிறதையும் குறித்து நம்ம தெளிவா நம்ம கண்டுகொள்கிறோம். அயால தேவ பிள்ளைகளே, நீங்க சாத்தானுடைய பிரச்சனைகளால நீங்க போராடுகிறீங்க, எனக்கு சோதிக்கப்படுகிறது, சோதனை நான் சகிக்க முடியலன்னு சொல்லக்கூடியதான உங்களுக்கு தான் வேதாமம் சொல்லுகிறது, இன்றைக்கு இந்த சோதனை உங்களுக்கு என்று ஏற்படுத்தப்படவில்லை. ஆதி காலங்களிலே ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறதான பல 100,000 வருடங்களுக்கு முன்பதாகவே, உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களுக்காக இந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது, அந்த சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பிரச்சனைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுல முடிவிலே நீங்க ஜெயிப்பீங்க, எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும் என்பதற்காக கர்த்தர் அதின் காலத்துல சகலத்தையும் அவர் நேர்த்தியாக மாற்றி இருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறதான உங்களுக்கு எல்லா நன்மைக்கு எதுவாய் நடக்கும். சாத்தானுடைய பிரச்சனை ஆகட்டும், குடும்பத்தில் இருக்கிற எந்த சூழ்நிலையாகட்டும், நீங்கள் சமூகத்தில் சந்திக்கக்கூடியதான எவைகளாகட்டும், ஒரு விஷயத்தை மட்டும் அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, இது நன்மைக்கு ஏதுவாய் மாறும், இது நன்மைக்கு ஏதுவாய் எனக்கு நடக்கும், இது நன்மைக்கு ஏதுவாய் எனக்கும் என் குடும்பத்திற்கும் எங்களுடைய ஊழியத்திற்கும் எல்லாத்துக்கும் மாறும் என்று உறுதியுடன் தொடர்ந்து வசனத்தை அறிக்கையிடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.